वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। नियतं संगरहितमरागद्वेषतः कृतम् अपलप्रेप्सुना कर्म यत्तत् सात्विकमुच्यते। यत्तु कामेप्सुना कर्म साहंकारेण वा पुनः क्रियते बहुलायासं तद्राजसमुदाहृतम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதக்ருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே. யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பகுலாயாசம் தத்ராஜசமுதாஹிருதம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதாக நாம் நினைக்கும் பொழுது அந்த கர்மாவை செய்ய தகுந்த ஜீவனை குறித்த அறிவு 3 விதம் என்பதை கீழே 3 ஸ்லோகங்களினாலே பகவான் விவரித்தான். மீண்டும் சொல்லுகிறேன், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கர்மாவை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் வேளையில் அந்த கர்மாவை செய்ய தகுந்த ஜீவனை பற்றியதான அறிவு நமக்கு 3 விதம். நல்லா கவனிக்கணும். கர்மாவை செய்ய தகுந்த ஜீவனை பற்றியதான அறிவு 3 விதம் என்பதை கீழே பகவான் நன்கு விவரித்தான் நமக்கு. இப்போ என்ன விசேஷம்? இதான், இனி செய்யத்தக்க கர்மாக்கள் 3 விதம். ராஜச கர்மா என்ன, தாமச கர்மா. அதாவது ராஜசமான கர்மாக்களை செய்யும் எண்ணம், தாமசமான கர்மாக்களை செய்யும் எண்ணம், சாத்விகமான கர்மாக்களை செய்யும் எண்ணம் என்பதுதான் கீழே சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம்.
இதெல்லாம் நிறைய என்ன சொல்கிறது, புடம் போடுறதுன்னு சொல்லுவாள் தங்கத்தை. பலமுறை நாம் இதை கேட்டுக்கொண்டே இருந்தால் கூட நமக்கு சட்டுன்னு இதெல்லாம் மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதுவும் பகவத்கீதை என்பதை போன்று நமக்கு உள்ளத்தை உணர்த்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் 500 எபிசோடுக்கு முன்னாடி சொன்னேன், 580 எபிசோடுக்கு மேலே இப்போ வந்துட்டோம். உடலுக்கு கீரை நல்லது, உள்ளத்திற்கு கீதை நல்லது. உடலுக்கு கீரை நல்லது, கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும், உடம்புக்கு புஷ்டி கொடுக்கணும். அந்த மாதிரி உள்ளத்திற்கு கீதை நல்லது, பக்குவப்படுத்துறது. செல்ஃப் ரியலைசேஷன் தான் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம். செல்ஃப் ரியலைசேஷன் இருந்தால் தான் மற்றவர்களை நாம் ரியலைஸ் பண்ண முடியும், மற்ற விஷயங்களை நாம் அப்சர்வ் பண்ண முடியும், மற்ற விஷயங்களை நாம் சரியான ஒரு அணுகுமுறையோடு பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஒரு பரபரப்பான ஒரு பார்வையில் நம்ம பார்க்கறது அப்படின்றது நமக்கு நம்முடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கல. பட் இது சொல்லும்பொழுது ஏற்படக்கூடியதான கோபம் என்னென்னா அந்த மனோநிலை தான் காரணம். இப்போ ஜீவனை பற்றியதான சாத்விக ஜீவன் எப்படி இருப்பான், ராஜச ஜீவன் எப்படி இருப்பான், தாமச ஜீவன் எப்படி இருப்பான், அதெல்லாம் தெரியும்ப்பா, நீங்கள் சும்மா இருங்கோ, பகவான் ஆராதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதாவது பூத பிரேத பிசாசங்கள்ல மாதிரி என்ன பவர் தெரியுமா, நான் கேட்டதெல்லாம் கொடுக்கும், என் வசத்தில் இருக்கும், நான் கூப்பிட்டா வந்து நிற்கும். உங்கள் பெருமாள் வருவாரா, கிருஷ்ணனை கூப்பிட்டா வருவாரா, ராமனை கூப்பிட்டா வருவாரா, நம்ம கஜேந்திர மோட்சத்தில் வந்தார், திரௌபதிக்கு வந்தார்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ பார் நான் ஜீபூம்பான்னு சொல்கிறேன், அந்த பூதம் வந்து நிற்கிறதா இல்லையா பார். அந்த பூதம் நான் கேட்டதெல்லாம் சொல்லும், கேட்கும், நான் என்ன சொல்கிறோம் அதை கேட்கும். இப்படி அவன் மனசை வளர்த்துன்ருவான். ஒரு அடமன்சி அது. நாம் என்ன நினச்சிருக்கோம், சாத்வீகம்ன்றதான ஒரு எண்ணம் இருக்கிறதா நினச்சிண்டு நம்மளெல்லாமே சுற்றி ஒரு இறுக்கமான மனோநிலையை வளர்த்துட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப தப்பு. இப்படி இருந்தால் சாத்விகம். எந்த பெரியவாக இருந்திருக்கா, யாருக்கிட்ட பழகிருக்கோம், யாரை நம்ம பார்த்துருக்கோம், யாரை நம்ம அப்சர்வ், நம்மளே யாருமே அப்சர்வ் பண்ண போகிறதில்ல, எதையும் அப்சர்வ் பண்ண போகிறது இல்லையே. எனக்கு நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன்ற மாதிரி நினச்சுட்டேனே. அது ஒரு இறுக்கமான மனோநிலை. சரி, அவள் பண்ணுற காரியம், அந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே தப்பான ஆட்டிடியூட்ஸ் தான் இருக்கும். சத்தம் இருந்தால் ஓகே, ரஜஸ் ரமஸ் இருந்தால் எல்லாம் நான்சிங்காக தான் வந்து சேரும், எல்லாம் நான்சிங்காக தான் வந்து சேரும். ஆகையால் தான் நீங்கள் பாருங்க, அந்த சாத்வீகம்னு வரும்பொழுது அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், செய்யும் செயல்களில் ஒரு நீட்னஸ் இருக்கும், ஒரு காரியம் கச்சிதமாக பண்ணுவான். நளினம்னு சொல்கிறோம் இல்லையா, பாடி லாங்குவேஜ்ன்ற இல்லையா, நடை உடை பாவனைன்னு சொல்லுவாள். நான் வெறும கப்படமாக கேட் வாக் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை, ஜென்ரலாக ஒருத்தரை பார்த்தாலே சிரிப்பாகவே இருக்கும். சில பேரை பார்த்தா மூஞ்சி அப்பா பார்த்தாலும் ஒரு இருட்டில் இருக்கும். ஏன் இப்படி இருக்கு, அதில் என்னமோ இருப்பான், அதை ஒரு மாதிரி ஒரு உருன்னு என்னமோ யாரு கூடயும் ஒட்டிடக்கூடாது, யாரு கூடயும் பற்றக்கூடாது, யாரு கூடயும் அப்படி நம்ம சேர்ந்துடக்கூடாது, நம்ம அப்படி தான் இருக்கணும், நம்ம அப்படி தான் இருக்கணும்னா என்ன, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையினால் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்ற ஆளுக்கும் பிரயோஜனம் இல்லை. சஜாதோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமுன்னத்தியம். ஒருத்தனுடைய பிறவி மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். அவனை பார்த்து மற்றவர்கள் இன்ஸ்பயர் ஆகி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பூமியினுடைய வளம், அதில் முளைத்திருக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரத்தை கொண்டு மதிப்பிடப்படுவதைப் போல வசதி ஹிருதி சனாதனே முகமஸ்ய சௌமிய ரூபம்னு, யார் உள்ளத்தில் இந்த சாத்வீக எண்ணம் நிறைந்து பகவத் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறானோ அவன் முகத்தில் ஒரு விகாசம் தோன்றும். எங்கள் குருநாதரெல்லாம் எடுத்துக்கோங்களேன், ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் வந்து பவுடர் அதெல்லாம் பூசிக்கிறாளாவா? எப்பயோ 30 வருஷம் 40 வருஷத்துடைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்கள், இன்றைக்கும் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும். அவர்கள் படாத கஷ்டமா? வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவர்கள்லாம் பார்த்துருக்கா. ஆனால் அந்த முகத்தில் வரக்கூடிய ஒரு பொலிவு இருக்குது பாருங்க, அது பகவத் அனுகிரகத்தினால, சாத்வீக எண்ணத்தை அவர்கள் மேலே மேலே அபிவிருத்தி வளர்த்து கொண்டதுனால. நெகட்டிவ் தாட்ஸு எல்லாமே ஒரு தப்பான ஆங்கிளில் பார்க்கறது, தப்பான கோணத்திலே அணுகிறது, தப்பான தீர்மானத்திலேயே இருக்கிறது, இதெல்லாம் கீழே சொல்லப்பட்டது.
நியதம் சங்கரகிதம் அராகத்வேஷதக்ருதம் அபலப்ரேப்சுனா கர்ம எத்தத் சாத்விகமுச்சதே. வேர் ஐ ஸ்டாண்ட் பை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் எங்க நிற்கிறேன், என்னுடைய வர்ணாசிரம தர்மத்திற்கு எது தகுது, என்னால செய்ய முடிந்த காரியம் இது, தன் வர்ணாசிரம நிலைக்கு தக்கதாக இருக்கணும். சங்கரகிதான நான் கர்த்தான்றதன பற்றுதல் அடையவே இருக்கக்கூடாது. நான் கர்த்தான்றதன பற்றுதல் அடையவே இருக்கக்கூடாது. அராகத்வேஷதா, புகழில் ரொம்ப ஆசை, எங்க பழி பாபா வந்துருமோன்றதான பயம், ரெண்டுமே இருக்கக்கூடாது. நான் பண்ற காரியம் நான் டம்பத்துக்காக பண்ணல சார், என்ன 4 பேர் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணணும், என்ன 4 பேர் தூக்கி தள்ள வச்சுக்கணுன்றதுக்கோசரம். அதெல்லாம் கர்த்தவியம், இது கர்மா. நான் பண்ணணும். நான் எதுக்கு பகவத்கீதை படிக்கணும், நான் எந்த காலேஜில் போய் லெக்சரராக இருக்க போகிறேன், நான் யாருக்கு இதை பற்றி டீச் பண்ண போகிறேன், வாண்டாம்ப்பா வேண்டாம், யாருக்கும் டீச் பண்ண வேண்டாம், யாருக்கும் சொல்லித்தர வேண்டாம். உன் ஆத்மாவை நினைப்பதற்கு உனக்கு இதை விட ஒரு தகுந்த ஆஃபர் கிடைக்குமா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? இத்தனை கோடி ஜென்மாக்கள் கழித்து இந்த சமயத்தில் உனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கே, அதை உணர்ந்து தான் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்க போகிறா, அப்போ பார்ட்டியில் அவளுக்கு கம்பெனி கொடுக்கணுன்றா, சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணேன், ஒரு சிப் பண்ணேன் அப்படின்னு உடனே குடிக்கிறல்ல. அந்த மாதிரி இந்த சாத்வீகத்தை ஃபீல் பண்ணி பாரு, பகவத்கீதையை ஃபீல் பண்ணி பாரு, பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை உணர்ந்து பாரு. கொஞ்சம் ட்ரை பண்ண. தப்பான காரியத்துக்கு யாரும் இன்சிஸ்ட் பண்ணாமலேயே, யாரும் ரொம்ப வலியுறுத்தாமலேயே ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நான் பண்ணுறோம், அவள் கூட சேர்ந்துருக்கேன் சார், கம்பெனிக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்றதுக்கு ஒத்துக்கிறியே. நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, அதை பார்க்கும் பொழுது அந்த டிராஸ்டிக் சேஞ்சை உலகம் உணர்ந்ததுன்னா அது ஒரு சாத்விக அகங்காரம். வேடிக்கைக்கே சொல்கிறேன், சினிமாவில் எப்படி இருந்தேனா எப்படி ஆயிட்டேன்னு. நம்மை பார்த்து மருண்ட அல்லது மிரண்ட உலகம் நம்மை மதிக்க தொடங்கும் பொழுது அது ஒரு பூரிப்பு வரும். அது அகங்காரம் இல்லை, அது அகங்காரமாக கன்வெர்ட் ஆகிடக்கூடாது, அது திருப்பி ராஜசதாமசத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். ஆனால் நாம் நம்மை உணரத் தொடங்கி இருக்கிறோம், நம்மில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் பகவானுடைய கிருபை, நமக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம். இந்த உணர்வு முகத்தில் ஒரு பொலிவை உண்டாக்கும், மனசில் ஒரு தெளிவை உண்டாக்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்களை சரியானபடி நம்மை செய்ய வைக்கும். கவனச்சிதறல் வராது, பதட்டப்பட மாட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், மிஸ்டேக்ஸ்ன்றது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனால் இதில் நாம் பண்ணும்பொழுது என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதனால் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் அளிக்கக்கூடியதான ஒரு சிறு காணிக்கைன்றதை நம்ம புரிஞ்சுப்போம், ஒரு கைங்கரியம்ன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். வாட் எவர் இட் மே பி, ஏதோ ஒன்று நம்ம அமைதியாக இருந்தால் கூட அதை கைங்கரியம் வச்சுக்கோங்க. சொல்கிறேன், தன்னுடைய வர்ணாசிரம நிலைக்கு தக்கதாக இருக்கணும். அது என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் இதை எப்படி பிரவர்த்திக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுன்னு பண்ணணும். சங்கரஹிதம், தான் கர்த்தா என்னும் பற்றுதலை விடுவது. அராகத்வேஷதா, புகழில ஆசை, பழியில துவேஷம், இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அபலப்ரேப்சுனா, சுவாமி ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், இதுக்கு பெருசாக பலன் வர வேண்டாம். ஏன்னா இத்தனை நாள் பலனோட காரியங்கள் பண்ணியிருக்கேன், சொர்க்க நரகாதிகள் நிறைய அனுபவிச்சுட்டேன், புண்ணிய பாபங்கள் நிறைய சேர்த்து வச்சுட்டேன். இப்போ அதெல்லாம் இல்லை, நித்தியம் பகவதர்ப்பணமாக பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணினா பெருமாளுக்கு திருப்தி சந்தோஷம் உண்டாகும்னு தெரிஞ்சுட்டுருக்கேன். அவருக்கு சந்தோஷம் உண்டாச்சுன்னா போருமே. யத் கர்ம தத் சாத்விகம் உச்சதே, நான் செய்கிறேன்றதான பற்றுதல் இல்லாமல், புகழில் ஆசை, பழியில் துவேஷம், இதில் பற்றுதல் இல்லாமல், அப்புறம் பலனை கருதி செய்யப்படாமல் செய்யக்கூடிய காரியத்திற்கு தான் சாத்விகம்னு பேர். 4 பேர் நம்மளை விமர்சிப்பா, 4 பேர் நம்மளை கொடாய்வா, நீ இப்படி பண்ணியிருக்கலாம், நான் அப்படி பண்ணியிருக்கலாம்,
இருக்கட்டும் சுவாமி, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். அப்படியா, சரி கற்றுட்டா போகிறது, ஓகே ஃபைன், அப்படி தானே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துன்னு போகலாம். ஆனால் ஒன்று நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த கர்மாவை நாம் செய்வது நம்முடைய ஆசிரம தர்மத்திற்கு விரோதம் இல்லாததா? உபநயனம் ஆனவன் சந்தியாவந்தனம் பண்ணுறது அவனுடைய ஆசிரம தர்மம். உபநயனம் ஆனவன் சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருப்பது அவனுடைய ஆசிரமத்திற்கு அதர்மம். மனைவியுடன் கூடியவன் செய்ய வேண்டிய தர்மம் ஆசிரம தர்மம். மனைவியை இழந்தவன் அல்லது மனைவி இல்லாதவன், அந்த மனைவியுடன் வாழாதவன் வைத்துக் கொள்ளுங்களேன், அவனுக்குன்னு தர்மங்கள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. தெலுங்குல ஒன்று சொல்லுவா, குதிரைக்கு குர்ரம் அப்படின்னா உடனே யானைக்கு எர்ரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அங்கதான் சூக்ஷமான அனுஷ்டானம், பெரியோர்களுடைய வழி என்னன்றதை தெரிஞ்சுட்டு அந்த மார்க்கத்தில் டிராவல் பண்ண தெரிஞ்சுக்கணும். அபல பிரேப்சுனா அப்படின்னு கேட்டால் இங்கே கர்த்திருவ தியாக, மமதா தியாகங்கள் சொல்லப்படுகின்றன. ஏன்னா பல தியாகம் ஏற்கனவே சொல்லிட்டாரோ இல்லையோ, கர்த்திருவ தியாக, மமதா தியாகங்கள். அராக துவேஷதா கிருதம். இல்லைடாப்பா இதை பண்ணால் என்ன எல்லாரும் நிறைய பேர் சந்தோஷமாக பாராட்டுவா, நீயா பண்ண அப்படின்னு கேட்பா. இன்னொன்று, இதை பண்ணலாம், இது கூட உனக்கு பண்ண தெரியாதா, இதை பண்ண மாட்டியா, போய் இது கூட பண்ண தெரியாமல் நீ உட்காந்துருக்கே அப்படின்னு உலகத்தில் நம்மளை வழிபாளா? அவள் பழிக்கிறா, இல்லை இவா நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. நாம் செய்யும் காரியம் பரபிரம்மத்திற்கு திருப்தி. நான் இந்த உலகத்தில் யாரை திருப்திப்படுத்த முடியும்? இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்தணும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா உலகத்தில் யாரும் திருப்தி அடைய மாட்டா, திருப்திப்படுத்தவே முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. உலகத்தில் உள்ளவர்களை திருப்தி செய்ய வேண்டும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா பண்டாட்டி பிள்ளைகள்லேருந்து ஆரம்பித்து யாரையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது, அப்பா அம்மாலேருந்து ஆரம்பித்து நம்மளை யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் சர்வேஸ்வரனான பெருமாள் மட்டும் நாம் எந்த சத்காரியங்கள் பண்ணினாலும் அவனுக்கு ஒரு திருப்தி உண்டாருது. ரெண்டு பண்ணலாம், சம்சாரத்தில் ஏற்பட்ட வெறுப்புனால நீ கர்மாக்கள் பண்ணலாம், ஆனால் அந்த ராகத்வேஷம் இங்கே சொல்லப்படலை, அதை நீங்கள் விசாரம் பண்ணாத. அபல பிரேப்சுனா, சொர்க்காதிகளை விரும்பி எந்த கர்மாவையும் பண்ணக்கூடாது. தப்போ தம்பேன, அது ஒன்று இருக்கு இல்லையா, தம்பம், தாம்பீகம், பப்ளிசிட்டி. இந்த சுவாமி பண்ணார் பற்றியா, இவரை மாதிரி பண்ண முடியுமா, இவர் தான் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு அதுவும் பண்ணக்கூடாது. நியதம் சங்கரகிதம் அராகத்வேஷத கிருதம் அபல பிரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்சதே யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பகுளாயாசம் தத்ராஹாஜசமுதாகிருதம். பலனில் பற்றுதல் அப்படியே ரொம்ப கஷ்டம், காயக்லேஷங்கள்லாம் பண்ணுறான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சாத்விக கர்மான்றது ஸ்மார்ட் ஒர்க், ராஜச கர்மான்றது டிஃபிகல்ட்டான ஒர்க்கு வித் பெயின்ஃபுல் ஒர்க்கு. ரிசல்ட்டும் என்ன அப்படி கேட்டால் டெஃபரண்ட் கிடையாது. சாத்விக கர்மா ஸ்மார்ட் ஒர்க், அழகாக பண்ணிட்டோம், திருப்தி உண்டாகும், அதனால் நமக்கு லோகத்தில் பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அது ஸ்மார்ட் ஒர்க். வேற ராஜசம்ன்றது பெயின்ஃபுல் ஒர்க்கு, ஸ்ட்ரெயின்ஃபுல் ஒர்க்கு. அப்புறம் நான் தான் பண்ணுறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணினேன் தெரியுமா, எப்படி பண்ணினேன் தெரியுமா, ராப்பகலாக உட்கார்ந்து இந்த கர்மாவை பண்ணேன், என்ன மாதிரி இந்த கர்மாவை யார் பண்ணுவா, என்ன மாதிரி இதை எடுத்து பண்ணுறதுக்கு யாருக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றதால ஒரு அகங்காராபிவர்த்தகம் வேறு. அதில் அந்த செல்ஃப் ப்ரைடு அது வரக்கூடாது, அது ராஜசம்தான். பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லி பண்ணுறதுக்கும் மம பிரீத்தியர்த்தம்னு சொல்லி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பழம், ஒருத்தர் மாம்பழம் வச்சுருக்கார், அந்த மாம்பழத்தை ஒரு சுவாமி கிட்ட கொடுக்குறார். சுவாமின்னா அர்த்தம் ஒரு வைதிகர், ஒரு படித்த பண்டிதர், பகவத்கீதையை நல்லா பாராயணம் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுக்குறார். ஏன்னா வைஷ்ணவ பரிபாஷையில் சுவாமின்னா தெய்வம்னு அர்த்தம் இல்லை, தெய்வம்ன்ற அர்த்தம் உண்டு. இங்கே சுவாமின்னு அர்த்தம் நாம் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம், பட் அது மற்றவாளுக்கு போய் ரீச் ஆச்சா, அந்த சுவாமி இந்த சுவாமி கிட்ட சொன்னார், இந்த சுவாமி அந்த சுவாமி கிட்ட சொன்னார் சொல்லிகிட்டே இருந்தா, எந்த சுவாமி கிட்ட சொன்னார், யார் சுவாமி என்ன ஆசாமின்னு வந்துடும். சுவாமின்ற சப்தமானது ஒரு பெரியோர்களை குறிக்கக்கூடிய மரியாதை வச்சனம். அடியேன் என்பது நம்மை நாமே பண்பில்
பண்புடன் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய தாழ்மையான வச்சனம். இந்த எஸ்ஆர் அப்படின்றது தான் அடியன், வேற ஒன்றும் இல்லை. அந்த எஸ்ஆர்ன்றதான அந்த எஸ்ஆர்ன்றதான டோன் வேற, அடியன்றதான டோன் வேற. நான் அடியன்றதுன்னு அர்த்தம் உள்ளேனையா என்பதாக காண்பிக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன பரிபாஷைகள்னா வைஷ்ணவத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது. அப்போ ஒரு சுவாமின்னு அர்த்தம் ஒரு பெரியவர், படித்தவர், பகவத்கீதையின் வழி ஒழுகுபவர். அவர்கிட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்தா அவர் உடனே வாயில் கடித்து சாப்பிட மாட்டார். ஒருத்தர் கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போகிற வழியில் வண்டியில் பன்னீர் திராட்சை வச்சு விற்றுந்தான். அந்த பன்னீர் திராட்சையை பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். பகவானுக்கு கோவிலுக்கு போச்சு வாங்கிட்டு போய் சமர்ப்பிக்கலான்னு அவருக்கு ஆசை வந்தது. அந்த பன்னீர் திராட்சை வியாபாரிக்கிட்ட போய் என்னப்பா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டான். அவன் சொன்னான், சுவாமி 1 கிலோ வந்து 200 ரூபான்னா. என்னப்பா அவ்வளோ வேலை சொல்கிறேன்? சாமி என்ன நினச்சிங்க, அப்படியே கல்கண்டு மாதிரி தித்திக்கும், தேன் மாதிரி அப்படியே ஒரு நாக்கில் ரசம் ஊறுன்னு. ஏன்பா திராட்சையை வியாபாரம் பண்ணுறதுக்கோசரம் சும்மா பொய் சொல்லாத அப்படின்னார் இவர். சுவாமி என்ன நீங்கள் நம்ப மாட்டேட்டீங்க, இந்தாங்க இந்த திராட்சையை சாப்பிட்டு பாருங்க, எப்படி கல்கண்டு மாதிரி இருக்கு பாருங்க, புளிப்பே கிடையாது, அப்படியே ருச்சியாக இருக்கும். திராட்சை கல்கண்டு மாதிரி ஏன் இருக்கணும்? திராட்சை ஏன் தேன் மாதிரி இருக்கணும்? திராட்சை மாதிரி இருந்தால் பொறுமோ இல்லையோ, அதெல்லாம் அவர் யோசிக்கலை. உடனே வாங்கி அவன் ஒரு கொத்தை எடுத்து அது ஒரு 4 திராட்சை எடுத்து கொடுத்தான், கிள்ளி கொடுத்தான். அதை வாயில் போட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டா எப்படி இருந்தது? செம்ம ருச்சியாக இருந்தது. உண்மையிலே அவன் சொன்னது சரியாக தான் இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணார் வார், ஏன்பா நீ எதுலேருந்து எனக்கு அந்த திராட்சை எடுத்து கொடுத்த? அந்த கொத்து அதை எடுத்து வை, அதை எடுத்து எடை போடு, இருக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு. பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறார்? சாப்பிட்டு பார்த்து வாங்குறார். இன்றைக்கி கிரகங்களில் தளிகை செய்வதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் குக் பண்ணுறதே விட்டுட்டோம், புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் சில பேர் குக் பண்ணிட்டு இருக்கா, சினிமாவில் கூட காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கரண்டியோடு எடுத்து கரண்டியோடு டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். எங்கே சுவாமிக்கு நிவேதனம், பகவானுக்கு நிவேதனம் எங்கே பண்ண முடியும்? தனக்காக அவன் பண்ணுறான், தனக்காக அதை சமைத்துக் கொள்கிறான். தே புஞ்சன் தியகப்பாபாகன், இதைத்தான் பரமாத்மா கீதையில் கீழே சொன்னான். தனக்காக ஒரு காரியத்தை பண்ணினா அது பாபம். கடையில் திராட்சை பழம் வாங்கினவர் ஒரு கொத்தில் இருக்கிற திராட்சை ருச்சியாக இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு அதை கொண்டு போய் பகவானுக்கு நிவேதனம் பண்ணாரே, முட்டாள்தனம் இல்லையாரு, பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இதே கதையை நாம் தொடருவோமா? முதல்ல ஒரு சுவாமி சொன்ன பகவத்கீதையை நன்கு படித்து அதன்படி ஒழுகுபவர், அவர்கிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்தா வாயில் சாப்பிட்ருவாரா? எடுத்தோடனே வாயில் போட்டுருவாரா? அதை எடுத்துன்னு போய் தன் இல்லத்தில் உள்ள பெருமாளுக்கு அதை நிவேதனம் பண்ணி அதன் பிறகு சாப்பிடுவார். இதுக்கு பேர் தான் கிருஷ்ணார்ப்பணம்னு பேர். கையில் கிடச்ச உடனே தூக்கி வாயில் போட்டுக்கூடாது. அதை யாருக்கு சமர்ப்பணை செய்வது என்பதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு அவளுக்கு அதுதான் வித்தியாசம். அண்டு கண்ட இடத்துல போய் நாம் கண்டதை வாங்கி சாப்பிட்றோமே, கண்ட பதார்த்தத்தை வாங்கி சாப்பிட்றோமே, அதெல்லாம் யாரால் தயாரிக்கப்படுகின்றது, எப்படி தயாரிக்கப்படுகின்றது, அதில் சேர்க்கக்கூடியவரான பொருட்கள் என்ன, அப்படியே இருந்தாலும் அவற்றை நாம் சாப்பிட்டுத்தான் உயிர் வாழ வேண்டுமா, அல்லது நாம் உயிர் வாழ முடியாது அதை சாப்பிடவில்லை என்றால்? நாக்கு என்னும் ஒரு ருச்சிக்கு நாம் அடிமையாகி விட்டோமா? ஒரு நாக்கிற்கு நாம் அடிமையாகி விட்டோம் என்றால் நம்முடைய மனதை நம்மால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நாக்கு ருச்சியை கட்டுப்படுத்த முடியாத நாம் நம் மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சாத்விகம் என்னும் எண்ணம் எவ்விதம் வளரும்? அப்படி வளராத சாத்விகத்தினாலே ராஜச தாமசம் வளர்ந்தது என்றால் மேன்மேலும் நமக்கு பிறவிப்பிணிகள் தானே அபிவிருத்தி ஆகி கொண்டிருக்கும். இந்த எண்ணம் ஏன் நமக்கு வரமாட்டேன் என்கிறது? ஒரு டங்கு, ஒரு நாக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு தெரியலையே. பேசச்சேவும் அதை தான் பண்ணுறோம், பேசச்சேவும் ஏடா கூடமா பேசி போய்டுறோம். எதிர இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? பல்ல தட்டி கையில் கொடுப்பேன்றான். பேசுறது நாக்கு, ஆனால் தட்டி கையில் கொடுப்பேன்றது பல்லு, மாட்டிக்கிறது பல்லு. பேனாவில் பேப்பரில் எழுதுகிறோம், பேப்பர் வெள்ளைன்னு வெறுமதாக இருந்தது, பேனாவனால் பேப்பரில் எழுதிடும், எழுதுறது சரியில்லைன்னு பேப்பரை தான் கசக்கி போடுறோம், பேனாவையாக தூக்கி போடுறோம். இதெல்லாம் ஒரு லாஜிக், சும்மா யோசிச்சு வைங்க. இது எதுக்கு சுவாமி நடுவில் இந்த கருத்து சொல்கிறார் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களில் எத்தனையோ விபரீதங்கள் உள்ளனன்றதுக்காக சொன்னவர். பேனாவில் எழுதுகிறோம், பேனாவினால் தான் எழுதப்பட்டது, ஆனால் பேப்பரை தான் கசக்கி போடுறோம், பேனாவை தூக்கி போடுறோமா? இல்லையே. அதனால் பலனில் பற்றுதலோடு நாம் இஷ்டத்துக்கு நம்மளை புகழ்ச்சி வரணும், நம்மளை 4 பேர் கொண்டாடுறதுக்காக பண்ணக்கூடாது. சாகங்காரேன வா புனகா, நானே பண்ணுறேன், என்னால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் இன்னொருத்தர் பண்ண சொல்ல சுவாமி, பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது.
அதான் இவளுக்கெல்லாம் புரியாது, இவளுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண தெரியாது. நான் பண்ணுற மாதிரி ஒரு அவள் பண்ணிட்டாலும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? வர சொல்லுங்களேன், அவளை நாமளும் ஒரு நாள் பண்ணி காமிக்கலாம். இந்த காரியத்தை நானும் பண்ணுறேன், அவளும் பண்ணுறான். அந்த அகங்காரம் கூடவே கூடாது. பகுள ஆயாசம், இதுக்கு மேலே எஃபோர்ட்ஸ். ஐயோ, அதான் சொன்னேன், ஸ்மார்ட் ஒர்க்குன்றது வேறு, ஹார்ட் ஒர்க்குன்றது வேறு. ஹார்ட் ஒர்க்குன்றதுல பெருமையே கிடையாது சார். நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும்? அதுக்கு உண்டானதான ப்ராப்பர் வே என்ன, ப்ராப்பர் சொல்யூஷன்ன்றதை நீ கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கல. கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது, நிறைய வழிகள் உள்ளன. பக்தி யோகம் கஷ்டப்பட்டு பண்ணுறதை காட்டிலும் பிரபத்தி பண்ணினா மோட்சம் கிடைக்கும்னா பிரபத்தி தானே பண்ணுவா. நம்ம சுலபமான காரியத்தை தானே எல்லாரும் பண்ணுவா. கஷ்டப்பட்டு பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணாமல் உட்காந்து கொட்டாப்படி மாதிரி உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பிரபத்தின்றது ஸ்மார்ட் ஒர்க்கு, பக்தி யோகம்ன்றது ஹார்ட் ஒர்க்கு. சக்ஸஸ் ரேட் எதில் வரும்? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் ரேட் வரும். பகுள ஆயாசம், உடம்பு தேவையில்லாமல். ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னா 100 கேள்வி கேட்குறான். ஆனால் இந்த ராஜச காரியங்கள் பண்ணும் பொழுது அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒரு வாரம் உண்ணாவிரதம், பல்லில் பச்சை தண்ணி இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்தோம் தெரியுமான்னு. கட்சியில் கொண்டு போய் எல்லோரும் ஜெயிலில் வச்சான். பலவந்தமாக எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சான். போராட்டமும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பிசுத்து போச்சு. உன் கோரிக்கையும் நிறைவேறலை. துவாதசி அன்னைக்கு ஒரு பட்டி இருந்து தான் பார்ப்போம். இதே ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருந்துன்னு சொன்னச்சே சாஸ்திரத்தை ஒத்துக்கலை. பகுள ஆயாசம். கஷ்டப்பட்டு பண்ணேன். இந்த கஷ்டமான கர்மாவை என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. நான் தான் இதற்கு இலக்கு, நான் தான் பண்ண முடியும். உபயோகமில்லாத பிரயாசம் சார். தன்னையும் வருத்தி கொண்டு மற்றவர்களையும் வருத்தி கொண்டு அந்த காரியத்தினுடைய சக்ஸஸ் வருமா வராதான்றதான விஷயம் கூட தெரியாமல் அதை தானே செய்வதாக நினைத்து இருமாப்புடன் இருப்பது என்பது ஒரு தம்பட்டத்திற்காகவே பண்ணக்கூடிய கர்மா இது. இந்த கர்மாவுக்கு ராஜசம் என்பதாக பெயர். கர்மாக்கள் 3 வகை என்பதைத்தான் தற்பொழுது பரமாத்மா உபதேசம் செய்து கொண்டு வருகிறான். அதில் நாம் சாத்விக கர்மானா என்ன, ராஜச கர்மானா என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தது சாத்விக ஞானம் எப்படி இருக்கும், ராஜச ஞானம் எப்படி இருக்கும், தாமச ஞானம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். தற்பொழுது நாம் பார்த்து வருவது என்ன அப்படி கேட்டால், சாத்விக கர்மா, ராஜச கர்மா. எண்ணத்திற்கு ஏற்றார் போலதான் கர்மாக்களும் மாறுபடும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல அபிவிருத்தியானது ஏற்பட்டதுன்னா அதற்கேற்றார் போல நல்ல கர்மாக்களை பண்ணுவோம். சரியான பாதையில் அதை செலுத்துவோம். நம்ம பகவதர்ப்பணம்னு ஒரு காரியம், பகவதர்ப்பணம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே எல்லாம் அதில் அண்டர்ஸ்டுட் தான். எனக்காக பண்ணு, எனக்காக வேணும், நான் எனக்கோசரம் பண்ணிக்கிறேன். அந்த சில பேருக்கு அந்த கோத்திரம், பேர், நட்சத்திரம் சொல்லலைன்னா தாங்க பண்ணக்கூடிய அர்ச்சனைக்கு பலனே இல்லைன்ற மாதிரி நினச்சிடுவான். பகவத் பிரீத்தியர்த்தம் தான் ஒரு வார்த்தையை கூட அவர்கள் உபயோகப்படுத்திக்க மாட்டான். அது அவர்களுக்கு புரியவே புரியாது. அத்தகையவர்களுக்கு நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் புரிய வைக்கவும் முடியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சங்கடங்கள் அவங்க உணர வேண்டும். முன் ஸ்லோகம் என்ன, எத்து காமேப்சுனா கர்ம. இதுக்கு முன் ஸ்லோகம். இதற்கு முன்பான ஸ்லோகம் நியதம் சங்க ரஹிதம் அராக துவேஷதா கிருதம் அபல பிரேப்சுனா கர்ம யத் தத் சாத்விகமுச்சதே. சங்கரஹிதம், அராக துவேஷம், அபல பிரேப்சு, 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சாத்விகம்னு பேர். எத்து காமேப்சுனா, பலன்ல விருப்பத்தோடு நான் எப்படி பண்ண போகிறேன், எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவைன்றதால காமேப்சுனா சாஹங்காரேனவா, மேலே அகங்காரத்தோடு நான் தான் பண்ணுறேன், என்னால் தான் பண்ண முடியும்னு. பகுள ஆயாசம், ஃபுல் ஸ்ட்ரெயின், முழுக்க முழுக்க ஸ்ட்ரெயின்ஃபுல், பெயின்ஃபுல். தத் ராஜசம் என்று இந்த 2 ஸ்லோகத்தில் பெருமாள் காண்பித்தான். நியதம் சங்கிரஹிதம் ராக துவேஷதகிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம எத்தத் சாத்விகமுச்சதே எத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பகுளாயாசம் தத்ராஜசமுதாகிருதம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
नियतं संगरहितं नियतं संगरहितम् रागद्वेषतः कृतम् अरागद्वेषतः कृतम् अपलप्रेप्सुना कर्म अफलप्रेप्सुना कर्म तत्सात्विकमुच्यते तत्सात्विकमुच्यते यत्तु कामेप्सुना कर्म यत्तु कामेप्सुना कर्म साहङ्कारेण वा पुनः साहङ्कारेण वा पुनः क्रियते बहुलायासम् क्रियते बहुलायासम् राजसमुदाहृतम्. तद्राजसमुदाहृतम्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். नियतं संगरहितमरागद्वेषतः कृतम् अफलप्रेप्सुना कर्म यत्तत्सात्विकमुच्यते यत्तु कामेप्सुना कर्म साहङ्कारेण वा पुनः क्रियते बहुलायासं तद्राजसमुदाहृतम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்ன காத்தா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே
बोल वृंदावन कुंज विहार लाल की இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ